Hey guys, welcome to Black Book channel. This is Tattoo. Actually பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ஒரு ஸ்மார்ட் ஃபுட் ஸ்விட்சை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. Actually நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஸ்விட்ச் பார்த்திருப்பீங்க இல்லையா? மீன்ஸ் நம்ம ஸ்கொயர் டைப்ல வந்துட்டு ரொம்ப ஸ்டாண்டர்டா ஃபுட் ஸ்விட்ச் வரும், ஸ்கல் டைப்ல ஃபுட் ஸ்விட்ச் வரும், ஃபெதர் டச் வரும், அதாவது நீட்டா இருக்கும் கால்ல மிதிக்கிற மாதிரி. ஸோ காலில் மிதிக்கிறது தான் ஃபுட் ஸ்விட்ச், கரெக்டாக? காலில் மிதிக்காதது ஃபுட் ஸ்விட்ச்னு சொல்ல மாட்டீங்க. காலிலே மிதிக்க வேணாம், நான் காட்ட போகிற ஒரு ஃபுட் ஸ்விட்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்விட்ச் தான் நான் காட்ட போகிறேன். அதை பார்த்தா இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்படிலாம் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா இது ரொம்ப குட்டியான வீடியோ. ஸோ டேரெக்டாக அதை காட்டிடுறேன். ஆக்சுவலாக ஃபுட் ஸ்விட்ச் பார்த்திங்க அப்படின்னா என் கைக்குள்ளேயே இருக்குது. இது பார்த்தீங்களா, இதுதான் ஃபுட் ஸ்விட்ச். சூப்பரில். ஆக்சுவலாக நான் அதை ஃபஸ்ட்டே அதான் ரொம்ப வருஷம் அதை வாங்கி இது இன்ட்ரடியூஸ் ஆகி, ஆனால் நிறைய ஃப்ளூவெண்ட்டாக யாரும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணும்போது வீடியோலாம் நாங்கள் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. சடனாக எனக்கு தோணுச்சு இதை காட்டலாமே, ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயமாச்சு அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இது எப்போ எனக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஹாஸ்கில் இருக்கிற ஒருத்தர், அவருக்கு வந்துட்டு கால் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அவரால் ஃபுட் ஸ்விட்ச் மிதிக்க முடியல காலில். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு சஜஷனாக என்கிட்ட கேட்டார். கேட்கும்போது எனக்கு இது தோணுச்சு, அதனால இதை சொன்னேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஆப்ஷன் தேடினோன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இது எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த விஷயம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த காலில் வந்து ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, டேட்டூ ஆர்டிஸ்ட்டாக ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, காலில் வந்து ஃபுட் ஸ்விட்ச் மிதிக்க முடியாது, லைட்டாக ஏதாவது அஃபெக்டட் இருக்குது, ஆக்சிடென்ட்டில் ஏதாவது அடிபட்டிருக்கு, இல்லை கால் உடஞ்சிருக்கு, என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிடா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ சொல்லிகிட்டே இருக்கியே பட் அது காட்ட மாட்டேறியே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரே நிமிஷம் காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேமரா வந்துட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்படின்னு காட்ட முடியாது. அதனால் நான் பவர் சப்ளை எடுத்துகிட்டு வந்தே காட்டுறேன். நீங்கள் நார்மலாக ஃபுட் ஸ்விட்ச் போடுவீங்க இல்லையா? ஃபுட் ஸ்விட்ச் போடுற ஏரியாவில் ஜஸ்ட்டு நீங்கள் இதை ப்ளக் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ நான் ப்ளக் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு பவர் சப்ளை ஆன் ஆகிடுச்சு. ஓகேயா? ஃபுட் ஸ்விட்ச் போடுற ஏரியாவில் ஃபுட் ஸ்விட்ச் போட்டிருக்கேன், மீன்ஸ் இந்த ஸ்விட்ச் போட்டிருக்கேன். ஓகேயா? தென் இப்போது இந்த மிஷின்லாம் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த மிஷினை வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் கிளிக் பண்ண போகிறேன். நீங்கள் ஆக்சுவலாக எந்த மிஷினுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காயில் மிஷின் தான் இல்லை, ரோட்டரி மிஷின், பென் மிஷின், நீங்கள் எந்த மிஷினுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் ஸ்விட்ச் பதிலாக நீங்கள் இந்த ஸ்விட்சை வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஒரே நிமிஷம். இப்போ ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண வச்சிங்களேன், அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், இது ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த பட்டனை வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணேன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் காலில் ப்ரெஸ் பண்ணவே வேணாம், ஒரே ஒரு ஸ்விட்ச் தான். இது இப்போ எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும். ஆன் ஆஃப், ஆன் ஆஃப், அவ்வளோதான். ஸோ ரொம்ப கூலாக இருக்குல்ல? கண்டிப்பாக வந்துட்டு என்னால் காலால் மிதிக்க முடியல, இல்லை ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட்டே இருப்பாங்க. இப்போ நான்லாம் பாலினேஷன் ஒர்க்லாம் ஒரு 1 வீக்லாம் பண்ணும்போது எனக்கு காலெல்லாம் லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் பெயின் இருக்க ஆரம்பிச்சிது. ஸோ அந்த மாதிரிலாம் பெயின் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, காலால் மிதித்து ஒரு ஃபுட் ஸ்விட்சை வந்து ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, ஃபுட் ஸ்விட்ச் நீங்கள் வாங்கினீங்கன்னா 400க்கு மேலே தான் இருக்கும். இது வந்துட்டு ஜஸ்ட் 300, 350 ருபீஸ், 250 ருபீஸ்க்கெலாம் கிடைக்குது. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஸோ ரொம்ப கூலாக இருந்துச்சு. இந்த விஷயத்தை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் உடனே இதுக்கு முன்னாடி அந்த பென் மிஷின் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். அது முடித்த உடனே நான் இந்த ஃபுட் ஸ்விட்சை உங்களுக்கு காட்டுறேன். அதான் கைஸ், ரொம்ப கூலான கேட்ஜெட்ஸில் இது மீன்ஸ் ஒரு விஷயம் இல்லை இது. ஸோ அதான் ஆக்சுவலாக 2 நாள் முன்னாடி அவர் கேட்கும்போது தான் இதை சஜஸ்ட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். என்னடா ரொம்ப சந்தோஷமாக, அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் ஸ்விட்ச்
இல்லை பண்ண முடியாமல் ஏதாவது ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சடனாக ஒரு விஷயம் கேட்கும் போது வந்து நம்மளுக்கு மைண்டில் வராது. ஜஸ்ட் இது ஒரு நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் அல்வா. பாய்.